நீங்கள் மிகவும் ஒரு நேர்த்திறனான பாதையிலே மக்களின் உரிமையிலே நீங்கள் மக்களை கேட்கிறீர்கள். முன்னாள் போராளிகளாக எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தாருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த அரசியல் கட்சியிலே ஒரு பெரிய ஒரு பாதையை ஒரு கரடுமுரடான பாதையை கடந்து வரப் போகிறீர்கள். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீங்கள் கூறுகிறீர்களா அல்லது கூறுவீர்களா, நாங்கள் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியானது எந்த பிரதேசவாதமும் அல்லது ஜாதி சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். முக்கியமாக நாங்கள் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தது தமிழ் மக்களுடைய தீர்வை நோக்கியே இந்த அரசியல் பயணம் நடக்குமா என்ற ஒரு தெளிவை மக்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக கூறுவீர்களா? கட்டாயம், நிச்சயமாக. அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலே நீங்கள் கூறிய அந்த சாதிய கட்டமைப்பு என்பது இல்லை, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆகவே எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளிலும் நாங்கள் அதை பார்ப்பது கிடையாது. குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும், விடுதலை புலிகள் அமைப்பிலே இல்லை. ஆனால் தற்போது தமிழ் அரசியல் கட்சிகள் என்று எங்களிடத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே நிறைய இருக்கின்றன. அந்த தமிழ் அரசியல் கட்சிகளிலே சாதியவாதம் இருக்கிறது, பிரதேசவாதம் இருக்கிறது, இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைவிட நான் பெரியவர் நீர் பெரியவர் என்ற நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதற்காகத்தான் இந்த கேள்வியை முழங்குகிறோம். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையிலே, எங்களது ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்பது, போராளிகளை பொறுத்தவரையிலே இந்த மக்களுக்கான அரசியல் என்பது ஒரு மக்களுக்கான சேவை. இந்த மக்களுக்கான சேவை என்பது நாங்கள் கடந்த போராளிகளாக இருக்கின்ற பொழுதே நாங்கள் அதை திறம்பட செய்திருக்கின்றோம். ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு விடுதலை புலிகள் ஒரு முப்படையை கொண்டவர்கள் மட்டுமில்லையே, ஒரு நிழல் அரசை நடத்தியவர்கள். அங்கே நிர்வாக சேவை இருந்தது, ஒரு பொருண்மைய கட்டமைப்பு இருந்தது, ஒரு கடல் வள கட்டமைப்பு இருந்தது, ஒரு வனவள பாதுகாப்பு கட்டமைப்பு இருந்தது, வங்கி இருந்தது, போக்குவரத்து இருந்தது. இப்படி பல்வேறுபட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டவர்கள். ஆகவே இந்த நிர்வாக கட்டமைப்பை இயக்கியவர்கள் நாங்கள் தானே. அப்ப அங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இயக்கியதற்குரிய ஒரு அனுபவம் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த மக்களுக்கான சேவை என்பது நாங்கள் சிறு வயதிலே இருந்து செய்து வந்தது தானே. மக்களுக்கான சேவை நாங்கள் எங்களோட உயிரையே மக்களுக்காக அர்ப்பணிக்கிறது தானே நாங்கள் அப்படித்தானே கடந்து வந்தது நாங்கள். ஆகவே இந்த அரசியல் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நிர்வாகத்தை ஓரளவுக்கேனும் இந்த மக்களுக்கு சரியான முறையில சேவை செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக தான் அமையும். என்னை பொறுத்தவரை மற்ற அரசியல்வாதிகளை விட, மற்ற அரசியல்வாதிகளை நான் இங்கே குறை கூறுவதற்கு வரவில்லை, அது எனது வேலையும் இல்லை. நான் சொல்ல வர்றது, ஒரு அரசியல்வாதி ஒரு எலெக்ஷன்ல வாரார் என்று சொன்னா அவர் சட்டத்துறையில வருவார். இந்தியாவில் பார்த்தா வேறு ஒருவர் ஒரு டாக்டரா வருவார், வேறு ஒருவர் ஒரு டீச்சரா வருவார். இப்படித்தானே வருவினம். ஆனால் எங்களுக்கான அனுபவம் என்பது முற்று முழுதான ஒரு அரசாங்கத்தை நடத்திய ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இதை எப்படி கையாள வேண்டும், அப்படி என்னென்ன இந்த மக்களுக்கு சரியான முறையில எப்படி இந்த சேவையை செய்யலாம், இந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்யலாம் என்றுதான் நாங்கள் சிந்திப்போம். நீங்கள் இந்த நேரத்திலே ஏன் உங்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 400க்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் யாழ் மாவட்டத்தில், அதாவது குறிப்பாக வடக்கிலே அல்லது 4000 போராளிகள் இங்கு இருக்கிறார்கள் கூறியிருக்கிறார். அந்த 4000 போராளிகளோடு சேர்த்து இன்னும் பல போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அறைகூவலை ஏன் நீங்கள் விடுக்கக்கூடாது? இந்த நிகழ்வின் ஊடாக உங்களுடைய அரசியல் நீரோட்டத்தில் வந்து இணையும். நிச்சயமாக நேற்று நடந்த நாங்கள் ஜனநாயக போராளிகள் கட்சியாக நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்றோம். ஒரு அங்கத்துவ கட்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். முந்த நாள் நடந்த பேராளர் மாநாட்டில் கூட
நான் இந்த அறைகூவலை விட்டிருந்தேன் போராளிகளுக்கு. நிச்சயமாக நான் இந்த நிகழ்விலையும் நான் போராளிகளுக்கான தெளிவூட்டலை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முன்பு கேட்ட கேள்விகள் எல்லாம் நான் அவர்களுக்கான ஒரு தெளிவூட்டல் தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் போராளிகளை அரவணைத்துக் கொண்டு போராளிகளை உள்ளிருந்து கொண்டு இதை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் போராளிகள் அனைவரையும் ஒன்றுபட்டு நம்முடன் இணைந்து செயற்படுமாறு தான் அழைப்பு விடுக்கின்றேன். எனக்கு தேவை நான் வெல்ல வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய போராளிகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும், ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆயுததாரிகளாகவும் ஒரு பயங்கரவாதிகளாகவும் இந்த இப்படியான முத்திரை குத்தப்பட்டவர்களாக நாங்கள் இவ்வளவு அர்ப்பணங்களை செய்துவிட்டு இருக்க முடியாது. ஆகவே நான் இயக்கத்துக்கு போனது சில பேர் சொல்வார்கள் என்ன ஒரு ஆயுதத்துல பற்றி கொண்டு போனது அப்படியெல்லாம் சொல்றேன். சில பேர் சொல்ல நாங்கள் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டவர்கள் இல்லை, இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் காதல் கொண்டவர்கள் விளங்குதா. ஆகவே இதை உலக நாடுகளுக்கு கூட எடுத்து சொல்ல வேண்டிய தேவை எங்களுடைய கை. இந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு நல்ல பேரையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்துறது இந்த முன்னாள் போராளிகள். எங்களால கெட்ட பேரை ஏற்படுத்துறோம்னா நாங்கள் தான் ஏற்படுத்தணும், இந்த போராட்ட இயக்கத்துக்கு நல்ல பேரை ஏற்படுத்தணும்னா நாங்கள் தான் அதை செய்யணும். ஆகவே இன்று வரையும் எங்களுடைய அமைப்பு இன்னைக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பு. இன்று வரையும் இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சர்வதேசத்திலும் சரி இன்று ஒரு பயங்கரவாத அமைப்பு. யுத்தம் முடிந்த 17 வருடங்களாகியும் இன்னும் ஜனநாயகமயப்படுத்தப்படாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த பல இயக்கங்கள் விடுதலைக்காக போராடிய பல இயக்கங்கள் எல்லாம் ஒரு யுத்தம் நிறுவந்த பின்னர் ஒரு ஜனநாயக வழிக்கு திரும்பின வரலாறுகளும் அவர்கள் ஜனநாயக வழியிலே வந்து மக்கள் பிரதிநிதிகள் இந்த வரலாறுகளும் உண்டு. ஆனா எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் 17 வருடங்கள் முடிந்தும் இன்றும் பயங்கரவாத தடைக்குள்ளே தான் இருக்கின்றோம். நாங்கள் ஆயுதத்தின் மீதுதான் நாங்கள் ஒரு மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும் என்று சிந்திப்பவர்களாக இல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக வழிமுறையிலேயும் நாங்கள் மக்களுக்காக போராடுகின்றோம். நாங்களாகவே இது ஒரு பயங்கரவாதிகள் இல்லை என்று ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த போராளிகள் ஏற்படுத்த வேண்டும். அது தளத்தில் இருக்கின்ற போராளிகள் என்றாலும் சரி, புலத்தில் இருக்கின்ற போராளிகள் என்றாலும் சரி, இதை ஏற்படுத்துவதனூடாகத்தான் இந்த இந்த நிலப்பாட்டை நாங்கள் மாற்ற முடியும் என்பது எனது ஆணித்தரமான எண்ணம். மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு எப்படியாக வந்தது என்று சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு நிறையவேயாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளின் தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்களினாலே முதலே கொண்டு வரப்பட்டு பிறகு அது ஒரு நல்நிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசிய தலைவரின் வழிகாட்டலுக்கு பிறகு அதை கொண்டு வந்தார்கள் விடுதலை புலிகளின் காலத்திலே. ஆனால் விடுதலை புலிகளின் தலைவராலேயே கொண்டு வரப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிதைவடைந்து போயிருக்கிறது. ஆளுக்கு ஆள் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு மூலை பக்கம் ஒவ்வொரு திசையிலே சென்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே ஒரு விளையாட்டு நிகழ்விலே நான் பார்த்தேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறுகிறார், விடுதலை புலிகளுக்கு அன்று அண்டன் பாலசிங்கம் அண்ணா, அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்களுக்கு தற்போது சுமந்திரன் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விளையாட்டு நிகழ்விலே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார். தற்போது அவர்களுடைய பிரச்சனை ஒரு எல்லை தாண்டி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஆனபடியானால்தான் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று வருகிறது. அதாவது விடுதலை புலிகளின் தலைவராலே கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த நிலைமை என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளின் கட்டமைப்பு உடைந்த பிறகு உங்களாலே, அதாவது ஜனநாயக போராளிய கட்சிகள் தலைவர்களாலே கொண்டு வர்ற இந்த அரசியல் நீரோட்டம் சாத்தியமாகுமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்று உருவாக்கம் பெற்ற வரலாறு
மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. அது விடுதலை புலிகள் உருவாக்கினார்கள். அது தலைவற்ற நேரடி நெறிப்படுத்தல்ல ஒரு ஒரு ஜனநாயக வழி அரசியலை அந்த நேரம் பலப்படுத்த வேண்டிய தேவை, ஒரு சமாதான காலம். அந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்து ஜனநாயக வழியிலே ஒரு ஒரு அதியுச்ச பலத்தை காட்ட வேண்டிய தேவைக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு விடுதலை அமைப்பாக இருந்தார்கள். அதை மக்களும் அவர்களுடைய கருத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அரசியல்வாதிகளும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைப்பு 2009 இல்லாமல் போனதன் பின்னர் அவர்கள் தனி கட்சி அரசியலுக்குள்ளே வந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையில். அங்கே பல கட்சிகள் சேர்ந்ததுதான் ஒரு கூட்டமைப்பு. அது இன்னொன்று, அந்த கூட்டமைப்பு அந்த நேரத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவை அந்த நேரம் என்னத்துக்காக அது பதிவு செய்யப்படவில்லை என்பது என்னை பொறுத்தவரையிலே நான் கருத்து கூற முடியாது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009க்கு பின்னர் அவர்கள் தனித்தனி கட்சியாகத்தான் செயற்பட்டார்கள். அவர்கள் தங்கள் கட்சிகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்திலே தான் செயற்பாடுகள் இருந்தது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய சின்னம் வீடு. ஆகவே அவர்களுக்கு இன்னும் அந்த அதிகாரம் இருந்தது. அந்த உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரத்தின் போட்டியில தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் அவர்கள் 2010 அவர்கள் விலகி வந்தவர்கள். என்னதுன்னா தனி கட்சி, அந்த தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் அப்படியே அது வலுப்பெற்று பின்னர் ஆயுத போராட்ட இயக்கங்களாக இந்த இபிஆர்ல வழியில் வந்தது. பின்னர் புலட்டெலோ ஒன்று வந்து சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக 5 கட்சியினுடைய 5 போராட்ட இயக்கங்களும் ஒன்றாக ஒரு கூட்டணியாக இருக்கின்றோம். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக கேட்டது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனியாக கேட்டது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனியாக கேட்டது. தமிழ் தேசியம் சேர்ந்த கட்சிகள் என்று சொல்லி இந்த 3ஐயும் தான் குறிப்பிட முடியும். ஆகவே இன்று ஒற்றுமை என்பது என்னை பொறுத்தவரையிலே நான் சிந்திப்பது சில வேளைகளிலே ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே, அது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குத்தானே, அதைத்தான் சிந்திக்கிறார்களோ அல்லது நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற இனம், அதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த ஒற்றுமை தேவைப்படுது. பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைக்கு நாங்க ஒன்றுபட்டு, நீங்கள் பிரிஞ்சு கேட்டாலும் கூட ஒரு தமிழர்களுடைய ஒரு தேசிய பிரச்சனை இல்லை, ஒரு இப்போ புதிய அரசியல் யாப்பொன்று அரசாங்கம் கொண்டு வர போகின்றது. அப்ப அதிலே நாங்கள் எங்களுடைய வகைப்பாகம் என்ன, நாங்கள் என்னத்தை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும், இப்படி தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைகள் கூட இவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் இல்லையே. நீங்கள் தனித்தனியா பேரல கேளுங்க, அது வேற பிரச்சனை, அது உங்க ஜனநாயக உரிமை என்று வச்சுக் கொள்வோமா. ஆனா இந்த தமிழர்கள் இந்த பிரச்சனை என்று வரைக்கும் ஒன்றுபட்டு நிற்காதான் மிகவும் வேதனை அளிக்கின்றது. அந்த விஷயத்துல நீங்க ஒன்றுபட்டு நிக்கலாம் தானே எல்லாரும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இல்லை, அது நாங்கள் கதைச்சே பிரயோசனம் இல்லை. குறிப்பாக நீங்க கூறி வருவீர்கள் பூனை இல்லாத வீட்டுக்கு எலிக்கு கொண்டாட்டம் என்று கூற வருகிறீர்கள். நான் அப்படி என்னென்று கூறுவது, ஆனால் அன்று ஒரு பயம் இருந்தது எல்லாருக்குமே. ஒரு தமிழர்களுக்கான ஒரு தலைவர் இருந்தார், தலைவர் இருந்தார். ஆனால் இன்று அது பல தலைமைகளாக மாறிவிட்டது. அதனால் யாருக்குமே யாரும் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழல் தேவையில்லை என்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களோட 2 கேள்விகளை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய நாளிலே நாங்கள் ஊடகம் ஒன்றிலே பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் கூறியிருந்தார், வடமாகாண சபை தேர்தலை வெகு விரைவிலே நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையிலே வடமாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்குமாக இருக்கும் பட்சத்திலே ஜனநாயக போராளிகள் கட்சிகளின் நிலைப்பாடு எப்படி அமையும்? ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழலிலே
இன்று இருக்கின்ற என்பிபி அரசாங்கம் என்பது நான் முன்னரே குறிப்பிட்டது போல வடக்கு கிழக்கிலே கணிசமான பலத்தோடு இருக்கின்றார். தமிழர்களுக்கு இந்த போராட்டத்திலே கிடைத்த இந்த 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 ஆயுத போராட்டத்திலே நாங்கள் ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக போராடி கிடைத்த ஒரு சிறிய ஒரு அதிகார பகிர்வாகத்தான் நான் இந்த மாநசபை முறையை பார்க்கிறேன். இருக்கின்ற ஒரு ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கின்ற சிறிய ஒரு 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 அதிகாரங்களை கொண்ட சிறிய அதிகாரங்களை, நான் அதை முற்று முழுதா இருக்கிறதில்லை என்று நான் சொல்ல வரையில்லை, ஒரு சிறிய அதிகாரங்களை கொண்ட ஒரு சபையாக ஒரு நிர்வாக கட்டமைப்பாக மாநசபை இருக்குது. இந்த மாகாண சபையை முற்று முழுதா வடக்கில் நாங்கள் 98% தமிழர்கள் வாழ்றோம், 2% முஸ்லீம்கள் என்று நினைக்கிறேன். குறைஞ்சது இப்போ சிங்களவர்கள் குறைஞ்சது 95% தமிழர்கள் வாழ்கின்றோம். இந்த வடக்கு மாநிலத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இதை எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து கைப்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடு. இது பலருடைய நிலப்பாடாகவும் இருக்கின்றது. ஆகவே இங்கே கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த மாகாண சபையை வெல்வது என்பதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நாங்கள் துண்டு துண்டாக நின்று எலெக்ஷன் கேட்டு அதை ஒரு தந்திரமாக அரசாங்க கட்சிகள் அல்லது சிங்கள தேசிய கட்சிகள் அதை பரப்புரை செய்து அவர்கள் சில வேளைகளில் வென்று இந்த மாகாண சபையை பிடித்து கொண்டால் நாங்கள் தேசியம் கதைப்பதற்கு இந்த அரசியல் கட்சிகள் எதுவுமே தேவையில்லை. நாங்கள் அருகதையே இல்லை. நாங்கள் இவ்வளவு காலம் போராடியதே வீண் என்ற ஒரு கட்டத்துக்கு தான் வரும். ஆகவே இந்த மாகாண சபை வருகின்ற போது நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையிலே போராளிகளுக்குரிய பிரதித்துவம் அரசியல் அங்கீகாரம் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த அங்கீகாரம். மக்கள் மட்டத்திலே அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கான சேவையை அந்த போராளிகள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடு. ஆகவே இந்த மாகாண சபை என்பது என்னை பொறுத்தவரையிலே அது வெறும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கையினமான விடயம். இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய நிலப்பாடுகளை அப்படி அதை மீறியும் வந்தால் பல நாடுகள் இந்தியா உட்பட எல்லாம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே சில வேளைகளில் அது நடந்தால் நிச்சயமாக தமிழர் தரப்புகள் இப்ப இருக்கிற நிலப்பாடிலே ஒன்று சேர்ந்து கேட்டு அந்த சபையை வென்று மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை, கடந்த ஆட்சி போல் இல்லாமல் சிறந்த ஒரு ஆட்சியை செய்ய வேண்டும் என்றுதான் நான் இந்த இடத்திலே விரும்புகின்றேன். நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். இந்த நடக்க இருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் 95% வடமாகாணத்திலே மிதமானவர்கள், கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஜனநாயக போராள கட்சி என்று பார்க்காமல் மக்கள் போராளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கினார், நிச்சயமா போராளிகளுக்கு என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் வழங்கினால் உங்களுடைய, அதாவது உங்களுடைய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று ஒன்று இருக்கின்றானே, உங்களுடைய நிலைப்பாடு இந்த போராளிகளுக்குரிய கட்டுமானத்தை எப்படி கட்டுவீர்கள், என்னென்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? உண்மையிலேயே ஒரு அரசியல் அங்கீகாரம் என்று ஒன்று கிடைக்கின்ற பொழுது நாங்கள் முதலாவது ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் வேலை செய்யலாம், சுயாதீனமாக எங்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரம் என்பது இருக்கு. இரண்டாவது விஷயம், நாங்கள் ஒரு மாகாண சபையில வருகின்ற பொழுது அந்த உயர்ந்த சபையிலே நாங்கள் போராளிகளுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எடுத்து கூறி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கான தொழில் முயற்சிகள், அதுவேளை இப்போ ஒரு வருட பட்ஜெட்டிலே நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. அதை விட எங்களுக்கு அங்கீகாரம் பெறுகின்ற போது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய போராளிகள், எங்களுடைய மக்கள், அவர்களிடம் நாங்கள் சென்று கதைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு வழியிலே சுதந்திரமாக கதைக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த அரசியல் அங்கீகாரம் ஊடாகத்தான் வரும். அதன் ஊடாக நாங்கள் போராளிகளும் எங்களை இலகுவாக அணுகுவார்கள். இன்றைக்கு வேணோட கண்டு கதைக்கிறதுக்கே சில போராளிகள் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஒரு
மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற பொழுது என்னுடன் வந்து கதைப்பதற்கு அவர்களுக்கு அந்த பயம் இராது. அவை நான் கூறுவது எங்களுடைய போராளிகளுடைய நிரந்தர பிரச்சனை, மக்களினுடைய பிரச்சனைகள் என்பதை தீர்க்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவை என்பதுதான் என்னுடைய நிலப்பா. அது நிச்சயமாக இந்த மாகாண சபையிலே அது கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் சிறப்பான ஒரு சேவையை இந்த மக்களுக்கு, இந்த போராளிகளுக்கு நாங்கள் செய்து காட்டுவோம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய மக்கள் தான் இந்த போராட்டத்தை இவ்வளவு காலமும் கொண்டு சென்றார்கள். அதே மாதிரி போராட்டம் மௌனித்த பிறகு இந்த போராளிகள் இந்த அரசியல் நீரோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சிகளின் இந்த அரசியல் நீரோட்டத்திற்கு மக்கள் ஒரு ஒரு உரம் ஊட்டி நல்ல தண்ணீர் ஊட்டி வளர்ப்பார்கள், உரம் போட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த அரசியல் நீரோட்டத்திற்குள்ளே வென்று பெற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரம் கூறிக்கொண்டு இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததுக்கு உங்களுக்கு திருப்பியும் நன்றிகளை சொல்லிக்கிறது. நன்றி அண்ணா. நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே.